வாழும் ஊழியர்கள் கூட இறைவனின் புகழை சொல்லுதே. காட்டில் வாழும் ஊழியர்கள் கூட இறைவனின் நாளைக்கு வரேன். சங்கீதம் 138 சரி 8 கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். சங்கீதம் 138 8. இந்த வசனம் யாருக்கு நல்லா தெரியும்? சொல்லு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு வசனம் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கிட்டாலும் ஆரம்பம் அதிகாரமோ வசனமோ சொல்லணும். இடையில வார்த்தை முடியும் போதும் என்னது அதிகாரமோ வசனமோ என்ன பண்ணோம் சொல்லணும். சரிங்களா? அப்போதான் அதிகாரமோ வசனமோ மனசுக்குள்ள என்ன பண்ணுமா பதியும். ஒன்றுனா விட்டுருவீங்களா? ஒன்னா என்ன 2 அப்போ 2 ஒன்னா 3. சரியா? அந்த ஃபார்முலா அந்த பிள்ளை முன்னாடி விடுங்கப்பா. பையனில் ஓட்டடி வாங்க சொல்லு. ஐயோ இல்லைங்கம்மா வந்து மலைநாட்டு ஜனங்கள் நாங்க தானுங்க, எங்களையும் தேடி இயேசு வந்தாங்க. மலைநாட்டு ஜனங்கள் நாங்க தானுங்க. செய்பவரை துதியுங்கள். சங்கீதம் 124. இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். சங்கீதம் 23:1. சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நீதிமொழிகள் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய்
அல்லேலூயா. இயேசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. அப்படிதானே? இயேசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. நீங்க இன்னும் அதிகமா இயேசப்பா கிட்ட அதிகமா நெருங்கி வரும்போது இன்னும் நிறைய காரியங்களை இயேசப்பா உங்களுக்கு செய்வாங்க. சரியா? ஜெஸ்ஸி.